வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்திலும் பெரியவர். இந்த தேவாலயத்தில் எது பெருசு, கட்டினதில் எது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாலமோனுடைய தேவாலயம் உண்மையிலேயே பயங்கரமான தேவாலயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மேப்பு. அதன் அடிப்படையில் தான் 2வது தேவாலயம் செருபாபேல் ஆலயம் கட்டப்பட்டது. அதிலும் சாலமோனுடைய ஆலயத்துக்கு தாவீது எல்லாவற்றையும் என்ன பண்ண வச்சார்? சவதரித்து வைத்தார். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சார். அதை பார்க்கிலும் சாலமோனும் ரொம்ப விசேஷமாக தி பெஸ்ட்டை எங்கெங்க தீருராஜா கிட்டேருந்து வாங்குவார், எங்கெங்கிருந்து வாங்கணுமோ வாங்கி நீட்டாக பண்ணி பக்காவாக ஆண்டவரே அந்த தேவாலயத்தின் மேலே என்ன சொல்கிறாருன்னா, என்றென்றும் என்னுடைய கண்கள் இங்கே கவனித்தவைகளுமாக என் செவிகள் கேட்டவைகளுமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அந்த தேவாலயம் உண்மையிலேயே ரொம்ப பெருசு. அந்த தேவாலயத்தை கொள்ளையிட தான் நேபுகாத் நேச்சார் வந்தார். அதுதான் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த தேவாலயத்தின் மாடலில் தான் 2வது தேவாலயம் செருபாபேல் ஆலயம் கட்டப்பட்டது. ஸோ இதெல்லாம் உண்மை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர், சாலமோனுடைய ஞானத்திலும் பெரியவர், சாலமோனுடைய வஸ்திரத்திலும் மேலான வஸ்திரத்தை கொண்டவர். இப்போ சாலமோனுடைய தேவாலயத்திலும் மேலான தேவாலயம் உடையவர். இவர்கிட்ட என்ன ஆலயம் இருக்குது? அதான் வசனம் சொல்லுது, இந்த சாலமோனுடைய ஆலயமானது இடிக்கப்பட்டு போய்விட்டது. சாலமோன் ஆலயம் இன்னைக்கு இல்லை, பூமியில் இல்லை, முழுவதுமாக ஆயிடுச்சு. எவ்வளவு ஞானமாக கட்டினதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, பிரமிடு பாருங்க, எவ்வளோ பூமி எதிர்ச்சி என்னென்னமோ உலகத்தில் வந்திருக்குது, எல்லாத்தையும் அது எப்படி நிற்கிது? தாங்கி நிற்கிது. அப்படின்னா எவ்வளோ ஞானமாக கட்டியிருப்பாங்க. அந்த பிரமிடை பற்றினதான நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. அதை படிக்கும் போதெல்லாம் நிறைய பேருடைய வார்த்தை என்னென்னா, இது எகிப்தியர்கள் கட்டினதாக இருக்க வாய்ப்பில்லை, அதுக்கு ஏனோக்கு கட்டியிருக்கிறாரு, இவர் கட்டியிருக்காரு, இப்படி நிறையா ரூமர்ஸ் இருக்குது. யார் கட்டினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதன் அடிப்படையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. சில கட்டிடங்கள் அப்படி உலகத்தில் எப்படி இருக்குது? ஞானமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நல்ல ஞானமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ சைனா வால் இருக்குது, எத்தனையோ கட்டடங்கள் ஞானமாக கட்டப்பட்டுச்சு. ஆனால் சாலமோனுடைய தேவாலயம் இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது, பிரமிடு மாதிரி கிடையாது, சைனா வால் மாதிரி கிடையாது. ஆனால் சாலமோன் தேவாலயம் ஸ்பிரிச்சுவலி கட்டப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கட்டடம். இன்றைக்கும் அந்த ஆலயம் இருந்த இடம்தான் ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். இன்றைக்கும் 3ஆம் உலக யுத்தம் வரும்னா அங்கேருந்து தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸாக சாலமோன் தேவாலயம் கட்டின இடம் பார்க்கப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர். இவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? அவன் கட்டின ஆலயத்தை விட பெரிய ஆலயம் ஒன்றை கர்த்தர் கட்டியிருக்கிறார், ஆண்டவர் கட்டியிருக்கிறார். வாசிங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாலமோன் கட்டின ஆலயத்துக்கும் இயேசு உண்டாக்கி இருக்கிற ஆலயத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாலமோன் கட்டின ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருந்தது, ஷெக்கினா மகிமை மூடியது, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியே மூடி இருக்கு. இங்கே நாம் எல்லாருமே ஊழியம் செய்யும்படி வச்சிருக்கு. நம்முடைய ஆலயம் நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் சாலமோன் ஆலயத்தை விட மேலான ஆலயம். நான் சொல்கிறது கட்டடத்தை அல்ல, நம்மை சொல்கிறேன். நாம் எப்படிப்பட்டவங்களாம்? சாலமோன் கட்டின தேவாலயத்தை விட மேலான தேவாலயம் நம்ம ஆலயம். ஏன்னா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, இந்த ஆலயம் இடிக்கப்படாது, எடுக்கப்படும். இந்த ஆலயத்தை யாரும் அழிக்கவே முடியாது. அந்த ஆலயத்தில் மகிமை இறங்கும் போயிடும், இறங்கும் ஏறிடும். ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் தங்கி தாபரித்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். இயேசு உண்டாக்கின ஒரு ஆலயம். எப்படி இருக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயம் ஜீவனுள்ள ஆலயம். அந்த ஆலயம் கற்களால் செய்யப்பட்டது, இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியினாலே செய்யப்பட்டது. இந்த ஆலயம் மறுரூபமாகும்.
அந்த ஆலயம் ஒரு தடவை இடித்து இன்னொரு தடவை சிறுபாபேலில் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் ஒரே தடவை மறுரூபமாகி பரலோக ராஜ்யத்தில் காணப்படும். அல்லேலூயா. எனக்கு இந்த செய்தியை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் ஆண்டவர் உணர்த்தினார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12:20 வாசிங்க. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரான் ஆகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஏன் இப்படி சொல்றாரு? ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா என்ன பதில் சொல்லணும்? ஐயா, உங்களை பார்க்க கிரேக்கர்கள் சிலர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்? வான்னு சொல்லணும். இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லணும். ஏதாவது ஒன்று தானே சொல்லணும். கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிவித்த உடனே அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. ஏன் திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டது யூதர்களுக்கு, இஸ்ரவேலுக்கு. இவர்தான் உடன்படிக்கை பெட்டி, இவர்தான் ஆசாரிப்பு கூடாரம், இவர்தான் தேவனுடைய ஆலயத்தினுடைய மாடல். இப்போ இயேசு இடிக்கப்பட போகிறார். இடிக்கப்பட போகும்போது இவரை யார் வந்து காண விரும்புகிறார்கள்? இவர்கள் இவரை சாகடிக்க விரும்புகிறார்கள். புறஜாதியார் இவரை காண விரும்புகிறார்கள். இதோடைய அர்த்தம் என்னன்னா, யூதர்கள் கையிலிருந்து ஆலயம் புறஜாதியார் கைக்கு போகிற நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. என்னை கொண்டு போய் இப்போ எங்கே ஒப்படைக்க போகிறாங்க? புறஜாதியார் கையில் ஒப்படைக்க போகிறாங்க. என்னை ஒப்படைச்சி ரோமர்கள் அடித்து சாகடிச்சிருவாங்க. அதற்கு பிறகு நான் எங்கே போயிடுவேன்? என்னை பார்க்க ஆசைப்பட்ட புறஜாதியார் கையில் போயிடுவேன். அதனால தான் இப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 7 ஆலயம் இருக்குது. நமக்கு தெரியும் 7 சபைகள் இருக்குது. எபேசிலிருந்து லவோதிக்கேயா வரைக்கும் 7 புறஜாதியார் கையில் தான் இருக்கும். அந்த 7 சபை, எபேசு, சிமிர்னா, பெர்கமு, சர்தை, தியத்தரா, லவோதிக்கேயா, பிலடெல்பியா, 7 சபையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துருக்கி பக்கத்தில் தான் இருக்கும். எருசலேமுக்குள்ளே இருக்காது, இஸ்ரவேலுக்குள்ளேயே இருக்காது. அவருடைய அர்த்தம் என்னென்னா, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு இப்போ சபை ஆலயம் எங்கே போயிருச்சு? புறஜாதியார் கைக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். அதான் கிரேக்கர்கள் பார்க்க வந்தார்கள். புறஜாதியார் ரிசீவ் பண்ண வந்துட்டாங்க. இவரை காண விரும்புகிறோம். யூதர்கள் பார்க்க விரும்பல, அப்புறப்படுத்தும்ங்கிறான் இயேசுவை என்ன செய்யறான்? அப்புறப்படுத்தும். இப்போ புறஜாதியார் சொல்றாரு, நாங்கள் காண விரும்புகிறோம். இதுதான் நீங்களும் நானும் ஆலயத்தை பெற்றுக்கொண்ட இடம். அந்த ஆலயம் நம்ம கைக்கு மாறுது. இப்போ இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. அப்படித்தான் உங்களை என்னையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷித்த ஆலயம் பாருங்க. அவர்கள் உண்டாக்கின ஆலயம், சாலமோன் உண்டாக்கினது நேபுகாத் நேச்சரால் இடிக்கப்பட்டுருச்சு. அவ்வளோதான் அந்த ஆலயத்தினுடைய டியூரேஷன் டைம், அவ்வளோதான். அதற்கு பிறகு செருபாபேல் கட்டப்பட்டது, ரோமர்களால் இடிக்கப்பட்டது, அதுக்கும் அவ்வளோதான் டைம். ஆனால் தேவன் உண்டாக்கின இந்த ஆலயம் 2000 வருஷமாய் பூமியில் இருக்கிறது. இது இடிக்கப்படவே முடியல. எத்தனையோ ராஜாக்கள் வந்துட்டாங்க. ரோமர்கள் ஆரம்பித்து பைசாண்டியர்கள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த கிறிஸ்தவத்தை இல்லாமல் ஒழிக்க பண்ணணும், கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ சட்டம், என்னென்னவோ திட்டம், என்னென்னவோ பிளான், எப்படியோ முட்டுக்கட்டை என்னென்ன வேணால் பண்ணி பார்க்கட்டும். ஆனால் இந்த ஆலயத்தை ஒரு செங்கலை கூட அவர்களால் எடுக்க முடியாது. செங்கல்னா நான் சொல்கிறது கட்டடத்தை அல்ல, நம்மளிருந்து எதையும் எடுக்க முடியாது. காரணம், இது இயேசு கட்டின ஆலயம். இது எல்லா ஆலயத்தை விட மேலான ஆலயம், பெரிய ஆலயம், மகிமையின் ஆலயம். சாலமோனிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறார். காரணம், அவர் கட்டின ஆலயம் இது. அப்படின்னா உங்களை என்ன எவ்வளோ மகத்துவமாக கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ நாம் எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ பரலோகத்துக்கு போகிறோம். பரலோகத்தில் போனால் எந்த ஆலயம் இருக்குது தெரியுமா? எந்த ஆலயம் இருக்குது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. உங்களை என்னையும் பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். ஆனால் புதிய எருசலேமை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் அதுக்கப்புறம் ஆலயமே
இல்லை. 3வது ஆலயமும் கட்டுவாங்க, அதையும் என்ன பண்ணிடுவாங்க, இடிச்சிருவாங்க. அந்தி கிறிஸ்து காலத்தில் கட்டப்பட்டு அது இடிக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு ஆலயம் இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கடைசியா, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆண்டவருமே அதற்கு ஆலயம். அப்போ தேவன் தான் ஆலயமா இருக்கிறாரு. நீங்களும் நானும் சாட்சியின் கூடாரமாக இருக்கிறோம். நாம தான் அங்கே இருக்க போறோம். நாம பரலோகத்தில் போய், இந்த ஆலயம் எங்க இருக்கும், பரலோகத்தில் இருக்கும். இயேசுவாகிய ஆலயமும் எங்க இருக்கும், பரலோகத்தில் இருக்கும். ஆனால் சாலமோன் கட்டின ஆலயம் பரலோகத்தில் இருக்காது, எந்த ஆலயமும் இருக்காது. அப்போ நீங்களும் நானும் தேவன் உண்டாக்கின ஆலயம், இது நித்திய ஆலயம், இது மகிமையின் ஆலயம். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ விசேஷம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆலயமாக வச்சிருக்கிறாரு. நமக்கு அந்த அந்த விஷயம் நமக்கு தெரியுதா? நாம் அதை புரிஞ்சுக்கிறோமா? இவ்வளவு விசேஷமாக கர்த்தர் என்ன உண்டாக்கி இருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? சாலமோன் உண்டாக்கின ஆலயத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இப்போ நம்ம எந்த ஆலயத்துக்கு கொடுக்கறது இல்லை, நம்ம ஆலயத்துக்கு கொடுக்குறது. நான் சொல்கிறது நம்முடைய சர்ச்சை சொல்லலை, நான் சொல்கிறது நம்மளை பற்றி சொல்கிறேன். சாலமோன் தேவாலயத்துக்கு யூதன் அவ்வளோ வைராகியம் பாராட்டுறானே, திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறான். திருப்பி அந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் கட்டுவோங்கிறான். முதல் முறை இடிக்கப்பட்ட பிறகு 2வது முறை கட்டியே ஆகணும்னு நெகேமியா வரைக்கும் துக்கமாக இருக்கிறாங்க. எல்லாரும் அதை கட்டி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆலயம் அதை பார்க்கிலும் மேலான ஆலயம், இது அதை விட மகிமையானது. நீங்களும் நானும், நீங்கள் இங்கே இருந்தாலும் ஆலயம்தான், வீட்டில் இருந்தாலும் ஆலயம்தான். நீங்களும் நானும், நீங்கள் வேலைக்கு போனாலும் ஆலயம்தான், ஸ்கூலுக்கு போனாலும் ஆலயம்தான், நீங்கள் காலேஜுக்கு போனாலும் ஆலயம்தான். அப்போ இந்த ஆலயத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுதான்றது தான் கேள்வி. இது முடிவரக்கூடிய ஆலயம் அல்ல, பரலோகம் வரைக்கும் போக போகிற ஆலயம், அங்கே காணப்படக்கூடிய ஆலயம். இதை இடிக்க முடியாது, இதை எரிக்க முடியாது, இதை என்ன பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இயேசு நமக்குள் இசைவாய் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆலயம் இன்னைக்கு அந்த உணர்வை இருக்கா உங்களுக்கும் எனக்கும்? நான் பரலோகம் வரைக்கும் இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டேன், நான் அந்த மகிமையை அடையும்படி அழைக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறேன். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு சாலமோன் தேவாலயத்துக்கு யூதர்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நான் எதுக்கு கொடுக்கறதில்ல, எனக்கு கொடுக்கறதில்ல. அப்படின்னா நான் சொல்கிறது, அப்போ நாங்கள் என்ன எங்களுடைய ஆலயத்துக்கு நாங்கள் டெய்லி குளிக்கலையா, நாங்கள் நீட்டாக வச்சுக்கலையா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலையா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணலையா? இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சரீரத்துக்கு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம்ங்கிற ஒரு தாட்டோடு நீங்கள் பண்ணலை, வெறும் அழிஞ்சு போகிற சரீரத்துக்கு பண்ணுறீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்குமானால் இதை எவ்வளவு பரிசுத்தமாக வச்சுக்கொள்வீங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளவு சுத்தமாக வச்சுப்பீங்க. கர்த்தரை எப்பொழுதும் உலாவுகிற ஒரு இடம், அதான் வசனம் சொல்லுது, 7 பொன் குத்துவுகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ எங்கிட்ட தேவன் உலாவிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருந்துக்கிட்டே இருக்குது, தேவ பிரசன்னத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே. அப்படிங்கிற இடத்துக்கு நீ வரும்போது தான் நீ ஆலயமாகறீங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த இடம் இருக்குது, இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹால். இப்போ நம்ம ஆராதிக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? சபை. நாளைக்கு இதை விட்டுட்டு இதை விட பெரிய இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, இதை திருப்பி ஒரு கல்யாணத்துக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்கன்னா இது என்னவாயிடும்? ஹாலாக மாறிடும். அப்போ இது அல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் வெளியே என்ன ட்ரெஸ் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, இன்ஜினியராக இருக்கிறீங்க, டாக்டராக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து வெளியே வேலை பார்க்குறீங்க, அதெல்லாம் வெளியே. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தான் உண்மையிலே தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் தான் நாளைக்கு பரலோகத்தில் இருக்க போகுது. எந்த அளவுக்கு அதுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வெளியே வீட்டுக்கு போயிட்டு நேராக சாதாரணமாக ஒரு ஷார்ட்ஸையோ ஒரு பேண்ட்டையோ அல்லது ஒரு நைட்டியோ போட்டுட்டு நீங்கள் பண்ண வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்ன போட்டுக்கிட்டு இருந்தாலும் உள்ளே இருக்கிற நீங்கள் தான் ஆலயம். அந்த பயம் இருக்கணும், இது தேவனுடைய ஆலயம், தேவன் என்னில் வாசமாக இருக்கிறாரு, எப்பொழுதும் அவர் எனக்குள் தங்கி இருக்கிறாரு, அவர் பிரசன்ஸ் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களுக்கு தெரியணும். அது கொஞ்சம் உங்களை விட்டு நீங்கும் போது உங்களுக்கு தெரியணும், ஐயோ ஏதோ ஒன்று எனக்கும் தேவனுக்கும் நடுவில் வருதே, ஏதோ ஒன்று தேவனை விட்டு என்னை பிரிக்குதே, நான் என்னமோ பண்ணுறேன் அதனால் தேவன் என்னை விட்டு தூரம் போகிறாரு, இல்லை நான் தேவனை விட்டு தூரம் போகிறேன். இது உங்களுக்கு உணரணும். நீங்கள் தேவனுடைய ஆலயன்றது அப்போ தான் தெரியும். சாலமோன் தேவாலயத்துக்குள்ளே அருவருப்புகள் வந்தபோது கர்த்தர் அதை இடிக்கும்படி சித்தம் கொண்டார். செருபாபேல் ஆலயத்துக்குள்ளே அருவருப்புகள், புறா விற்கிறவன் உள்ளே வந்தான், காசுக்காரன் உள்ளே வந்தான், கர்த்தர் இடிச்சு போடுறான்ட்டார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு
இடிக்கப்பட்டு போகும். ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாதது வந்த உடனே அது இடிக்கப்பட்டு போகும். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாதது வரும்போது அது இடிக்கப்பட்டு போகும். நான் பரலோகம் வரைக்கும் இருப்பதற்காக அழைக்கப்பட்டேன். நான் பரலோகத்தில் காணப்படுவதற்காக அழைக்கப்பட்டேன். அங்கே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் காணப்பட்டதுன்னு இருக்கு. நான் அங்க போய் நிற்கணும். அப்படின்னா எனக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுவும் வரக்கூடாது. அவர் ஆலயமாக இருப்பார், நான் கூடாரமாக இருப்பேன். அவர் மணவாளனாக இருப்பார், நான் மணவாட்டியாக இருப்பேன். அவர் பரலோகமாக இருப்பார், நான் புதிய எருசலேமாக இருப்பேன். கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் மகிமையாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு எப்படி ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார்? இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் சபைக்கு இல்லை. சபை வெளிய பிரகாரமாக எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புது. எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய தேவைகள் இருக்குது. அதாவது நம்முடைய அன்றாட லைஃபுக்கே தேவைகள் நிறையா இருக்குது. ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், வண்டிக்கு வாகனத்துக்கு நம்ம பெட்ரோல் போடணும், எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை விட நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான். ஏன்னா இது ஒரு நாள் முடிஞ்சு போகும். இதுதான் முடியாதது. உங்களை என்னையை நம்பி ஆலயமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் எந்த ஒரு பகுதியில் அருவருப்பு வந்தாலும், ஆசாரியப்பு கூடாரத்தில் பலிபீடத்துக்கிட்ட அருவருப்பு வந்தாலும் கர்த்தர் கொன்று போடுவார். ராஜா உள்ளே நின்னாலும் கர்த்தர் நெத்தியில் அடிப்பார். மகா பரிசுத்தலத்துக்குள்ள போய் பிரதான ஆசாரியன் ஏதாவது கர்த்தருக்கு முன்பாக தப்பாக காணப்பட்ட அங்கேயும் அடிப்பார். ஆலயத்தில் எந்த பகுதியில் தப்பு நடந்தாலும் கர்த்தர் அடிப்பார். அப்போ நீங்களான ஆலயம்னா என்னுடைய ஆலயத்துக்குள்ள எந்த பகுதியிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாது நடக்கக்கூடாது. இல்லை, அது சரீரமாக இருக்கட்டும், ஆத்மாவாக இருக்கட்டும், ஆவியாக இருக்கட்டும், அல்லது கண்களாக இருக்கட்டும், ஜீவன் நம்முடைய மாம்சமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய எண்ணங்களாக இருக்கட்டும், சிந்தனைகளாக இருக்கட்டும், எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் உலாவுகிற தேவன். அவர் அருவருப்புகளை காண ஒட்டாத தேவன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நான் எப்படி கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன்? நாம் இன்னைக்கு மன்னிப்பை எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை தடவை போய் மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் மன்னிக்கிறாரு, உண்மை. ஆனால் ஒரு நாள் அந்த மன்னிப்பின் காலம் முடிவடையும். அட்வொகேட்டாக இருக்கிற தேவன் ஜட்ஜாக மாறுவார். அன்னைக்கு உனக்காக வழக்காட மாட்டார், அன்னைக்கு உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். அது எந்த நிமிஷத்தில் தொடங்கும் தெரியாது, கிருபை எந்த நிமிஷத்தில் முடியும் தெரியாது. அப்போ நான் விசேஷமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை உண்டாக்கினவர் சாலமோனிலும் விசேஷமானவர். சாலமோன் உண்டாக்கின தேவாலயத்தை விட நான் மேலான தேவாலயமாக இருக்கிறேன். அல்லேலூயா.